பீக்கங்காய் கடைசல் செய்ய போகிறோம்ப்பா. அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கட் பண்ணிடுவோம். மேலே தோலை எடுத்துடலாம். இந்த பீக்கங்காயில் தோலை சீவி வேஸ்ட்டாக தூக்கியெல்லாம் போட வேண்டாம். இதை நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாம், பீக்கங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அதை நான் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் போட்டு காட்டுறேன். இந்த தோலை சீவி இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். பீக்கங்காய் தோலெல்லாம் சீவி இப்படி எடுத்து வச்சுட்டேன். நல்லா க்ளீனாக இப்படி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தோலை எடுத்து ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நல்லா குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தண்ணி சூடாகட்டும். ஒரு 1/2 கிலோ பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிடிச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. பீக்கங்காய் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம்ப்பா. அது வெந்திருக்குப்பா. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பட்டம் படாமலும் இருக்கணும். 1/4 டீஸ்பூன்லேயும் கம்மியாக போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். தண்ணி அதுக்குள்ளே வற்றிடும். வேகட்டும். பீக்கங்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இதை வடிகட்டி வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது, இதை வடிய விட்டுருவோம். வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிக்கலாம். ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நீங்கள் மத்தில் கடைய முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இந்த மிளகாவை சுட்டு வச்சுருக்கேன், 2 மிளகாய், அதையும் கிள்ளி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு நம்பர் போட்டுக்கலாம். நான் மிளகாய் சுட்ட மிளகாய் 2 போட்டிருக்கேன்ப்பா. ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரம் சாரமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக லைட்டாக வெங்காயம் வதக்கிறக்குள்ள
அதை போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டால் கரிஞ்சிரும். நல்ல வாசமாக இருக்கும். இதை போட்டிங்கன்னா அவ்வளோதான். தாளித்து கொட்டிக்குவோம். வடித்து வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. எல்லாம் ஒன்றா போட்டு கடைஞ்சி லாஸ்ட்டில் தாளித்தா இந்த பீக்கங்காய் கடைசல் அவ்வளோ நல்லாயிருக்கும். பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் பீக்கங்காய் கடைசல் தான் சொல்லுவோம். இதை செஞ்சு இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.